வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 10ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 23,195 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது நமக்கு இரண்டாவது சப்போர்ட் லெவலுக்கு கீழே நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நமக்கு சப்போர்ட் லெவல் 2லேயே நமக்கு மூவ் ஆகி இந்த இடத்துல பார்த்தா கரெக்டாக நமக்கு சப்போர்ட் லெவல் 1ல் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. திரும்பவும் இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் 2ல் கொஞ்ச நேரம் சைட்வேஸில் மூவ் ஆகி அப்புறம் சப்போர்ட் லெவல் 2ஐயும் பிரேக் பண்ணி நமக்கு சப்போர்ட் லெவல் 3ல் கரெக்டாக நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகி 23,088 க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நெகட்டிவில் தான் மூவ் ஆகணும். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு முதல்ல ஆரம்பத்தில் பாசிட்டிவில் அதாவது நெகட்டிவில் தான் நமக்கு ஆரம்பிக்கும் பொழுதே -185 பாயிண்ட்டுகள் மைனஸில் தான் ஆரம்பிச்சு நமக்கு பாசிட்டிவில் மூவ் ஆகி அதுக்கப்புறம் திரும்பவும் நமக்கு நெகட்டிவில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம். பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவலில் நம்ம அந்த ரெசிஸ்டன்ட் லெவலை வச்சு சப்போர்ட் லெவலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம். நேற்று இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி அடுத்து கரெக்டாக நமக்கு முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த லெவலும் நமக்கு சரிசமமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதா பிரேக் அவுட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இப்போ இதில் நேற்றுக்கு ஹை லெவல் பார்த்தோம்னா 23,340. நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் நம்ம வச்சுருக்கிறது 23,800. இன்னும் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு நமக்கு வரவே இல்லை. லோ லெவல் பார்த்தோம்னா 23,047. நேற்று 23, அதாவது எல்லா லெவலும் நமக்கு இங்கே 200ல் ரீச் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆகும்போது பார்த்தோம்னா 23,088. இந்த லெவலுக்கும் கீழே தான் நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளோட சப்போர்ட் லெவல் எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் முதல் பாதியில் பார்த்தாலே தெரியுது நல்ல செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குது. இரண்டாவது பாதியில் பார்த்தோம்னா இரண்டாவது பாதியில் தான் நேத்திக்குரிய ஹை லோ லெவலையும் டச் பண்ணிச்சு. ஆனால் முடியும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பையரோட டாமினேஷன் கொஞ்சம் இருந்தது. ஆனால் செல்லரோட டாமினேஷன் தான் நேத்திக்கு ஃபுல்லாக இருந்தது. முடிந்த தருவாயில் பையரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகரிச்சிச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் 48,264. அதாவது சப்போர்ட் லெவல் 1க்கு கீழே ஓப்பன் ஆகி இந்த நமக்கு அடுத்து பார்த்தோம்னா சப்போர்ட் லெவல் 2ல் ஜோனில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஜோனில் பிரேக் அவுட் ஆகி திரும்ப பார்த்தோன்னா நமக்கு சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் போய் அதே சைட்வேஸில் மூவ் ஆகி திரும்ப ஒரு இறக்கத்தை சந்திச்சு சப்போர்ட் லெவல் 2 பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் சப்போர்ட் லெவல் 3 வரைக்கும் நமக்கு போகலை. இங்கே திரும்பவும் சப்போர்ட் லெவல் 2ஆன 48,050 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தோம்னா நம்ம எந்தெந்த லெவல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா முதல்ல இந்த லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்தோம். இங்கேயும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்த லெவல் நம்ம எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்தோம். அதுவும் நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எந்த லெவல் பார்த்தோம், இங்கே பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் ஆகி கீழே இருக்குது. அடுத்த லெவல் நம்ம பார்க்குறது இந்த 3வது சப்போர்ட் லெவலான 47,500 நம்ம செட் பண்ண இந்த ஜோனையும் அடுத்து பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா இப்படி தான் செக் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு லெவலையும் கிராஸ் பண்ண நம்மளோட ட்ரேடிங்கை வந்து டெக்னிக் அந்த என்ன பை பண்ணுறோன்னா அதை அந்த இடத்துல நம்ம ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறதா இல்லை கண்டினியூ பண்ணுறதாங்கிறதுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த இடம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நேற்றுக்குரிய ஹை லெவல் பார்த்தோம்னா 48,606. அதாவது நமக்கு இங்கே நம்ம 49,600 வச்சுருந்தோம். இந்த லெவலும் நமக்கு ரீச் பண்ணலை. ஏன்னா தொடர்ந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா நமக்கு 700 பாயிண்ட்டுகள் வந்து மைனஸில் தான் போயிட்டே இருக்குது. சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா
லோ லெவல் 47,898 நமக்கு இங்கே எல்லா லெவலும் ரீச் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. முடியும் பொழுது பார்த்தோம்னா 48,050 வரைக்கும் நமக்கு மூவ் ஆயிருந்தது. அதாவது இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி தான் நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் நல்லாவே பார்க்க முடியுது, நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குது. இரண்டாவது பாதியில் தான் நமக்கு அன்னைக்குரிய லோ லெவலில் டச் பண்ணியிருக்கு. இது செல்லரோட டாமினேஷன் அதிகமாக இருந்தாலும் முடியும் தருவாயில் பையரோட டாமினேஷன் கொஞ்சம் நமக்கு இருந்ததை இங்கே நம்ம இந்த கேண்டிலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.